இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பீட்ரூட் எடுத்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வச்சு கடுகு நம்பரை போட்டுக்கலாம். அதோட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெங்காயத்தை சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வணக்கிட்டு இப்போ இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம் பீட்ரூட்டை. பீட்ரூட்னால பச்சை மிளகாவும் போடலை, வரமிளகாவும் போடலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றப்ப தெரியாமல் ஒரு வாயில் கடிச்சிருச்சுன்னா கஷ்டம். அதனால் காரத்துக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவோ வரமிளகாவோ கலரில் தெரியாமல் கடிச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் அது எதுவுமே போடாமல் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கிறேன். 3 நிமிஷம் நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா வணக்கிட்டேன். வணக்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கேரட்டெல்லாம் விடவே பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், தண்ணியும் நிறையா தேவைப்படும். அதனால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நிறையா ஊற்றிக்கிறேன். திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா வேக விடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா 20 மினிட்ஸ் கழிச்சா எடுத்து பார்த்தோன்னா, ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு பீட்ரூட்டு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இப்போ தேங்காவை வந்து நான் இப்படி துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காவை இப்படி தூவி விட்டு இறக்கிக்கலாம். தூவி விட்டு அந்த தேங்காய் வந்து வணங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வணக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம். நமக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி.